ஒரு டபுள் டிஜிட்டில் எம்பிக்கள் வந்து வட இந்தியாவை விட்டுவிட்டால் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. இப்பொழுது நடந்த கூட்டத்தை வலிமையாக்கி நாம் வந்து பாஜகவுக்கு போட்டியாக ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று வழிமொழிந்தவர் திமுகவுடைய தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர். அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நாங்கள் வெளியே. அகிலேஷ் யாதவ், திரு ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜி, அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் வைத்து நாங்கள் இனி 3ஆம் அணிக்கான தேவை இருக்கிறதுன்னு போட்டார். திருமாவளவன் அவர்கள் அந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்கார். அதன் பிறகு காங்கிரஸோட அணுகுமுறை இதால தான் இந்தியா கூட்டணி பலவீனமடைய செய்யுது. மம்தா பானர்ஜி கட்சியவே உடைக்கிறாங்க பாஜக, காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது. காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே கட்சிகளுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை செஞ்சாங்கன்னா இந்த கூட்டணி எப்படி பலம் பெறும்? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் அலிம் சார் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே சார். சார், நேற்றைய தினம் டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் வந்து அதில் பங்கேற்கலை. எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, இது வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காதுன்னு சொல்லிட்டு திமுக அறிவித்து விட்டது. அதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி தலைமை என்பது திமுக தான். அப்போ திமுகவிடம் எந்தவித சொல்லிக்கொள்ளாமல் இரவோடு இரவாக சென்று போய் தாவேக்கால இணைஞ்சாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் செய்தது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு டபுள் டிஜிட்டில் எம்பிக்கள் வந்து வட இந்தியாவை விட்டுவிட்டால் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 எம்பிக்கள் இருக்காங்க நெருக்கி. அதற்கு காரணம் திமுக தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் திமுக தான் காங்கிரஸை தூக்கி சுமந்தது என்பதிலையும் மாற்று கருத்து இல்லை. சார், அப்படி நம்ம சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, திமுக தான் காங்கிரஸை தூக்கி சுமந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களோ உங்களோட யார் உயர்ந்தவரோ அவங்கள தானே தூக்கி சுமப்பாங்க கீழே இருக்க தொழிலாளர்கள். இல்லைங்க, தூக்கி சுமப்பது வந்து பாவப்பட்டும் தூக்கி சுமக்கலாம், சம்பளம் வாங்கிட்டு தான் தூக்கி சுமக்கணும்லாம் இல்லை. பரிதாபப்பட்டு தூக்கி சுமக்க மாட்டோமா? ஒரு முடியாத ஒருத்தரை வந்து தூக்கி சுமந்து கொண்டு போய் விடுவதும் ஒரு சமூக பணியாக செய்வோம். சம்பளம் வாங்கிட்டு தான் செய்யணும் அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி, ரெண்டாவது இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி 2023 ஆரம்பித்த போது ஏன் ஆரம்பித்தாங்க? பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி வேணும், மதசார்பற்ற ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னு முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சு? பாட்னாவில் நடந்துச்சு. 2023 பாட்னாவில் யார் தலைமையில் நடந்துச்சு தெரியுமா? நிதிஷ்குமார் தலைமையில் நடந்தது. இந்த மாதிரி நம்ம ஒரு மதசார்பற்ற கூட்டணியை அமைக்கணும். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களை வீழ்த்த முடியவில்லை, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் 2023 பாட்னாவில் இந்த கூட்டம் போடப்பட்டது. ஆனால் இந்த கூட்டம் போடப்பட்ட சில நாட்களுக்குள் நிதிஷ்குமார் போய் பாஜகவில் சேர்ந்தார். அப்போ அந்த இந்தியா கூட்டணி கலகலத்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கே நடந்துச்சு? காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. அப்பொழுதுமே ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அப்பொழுது நடந்த கூட்டத்தை வலிமையாக்கி இந்தியா கூட்டணி என்கிற பெயரை வைத்து, இல்லை நாம் வந்து பாஜகவுக்கு போட்டியாக ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று வழிமொழிந்தவர் திமுகவுடைய தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது திமுக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அது செஞ்சாங்கல்ல. இன்னொன்று, அப்போ இந்திய கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள், இப்போ அகிலேஷ் யாதவ்லேருந்து மம்தா பானர்ஜி வரைக்கும் நாங்கள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படி என்று
அடித்து சொன்னவர் யாரு? ஸ்டாலின் அவர்கள். இந்த நன்றி அவங்களுக்கு இருந்துச்சா? இந்த நன்றி இருந்துச்சா? சரி, போயிட்டீங்க, கூட்டணி விட்டு போயிட்டீங்க, சொல்லாமக்கு இல்லாம போயிட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குதுன்னு எப்படி எதுக்கு சொல்றீங்க? சார், இன்னொரு விஷயம், அதாவது சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க. அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நாங்க வெளியே. அந்த நைட்டேவா? ஏங்க, தேர்தல் ரிசல்ட் வந்து எத்தனை மணிக்கு நமக்கு தெரிஞ்சது? 6 மணிக்கு தெரிஞ்சுதா? 6 மணி 8 மணிக்கு போயிட்டாங்க. ஓ, அந்த 2 மணி நேரத்திலேயே வந்து தெரிஞ்சிருச்சாமா? எவ்வளவு அபத்தங்க. அது 6 மணி 6:30 தான் முழுமையான ரிசல்ட் வந்தது. நீங்க அந்த இரவு 8 மணிக்கே போயிட்டீங்க. ஓ, அதுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்ததா? இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் அடுத்த சில நாட்களில் வந்த பேச்சு தான். அப்போ அது பொய். இரண்டாவது, நீங்க வந்து யாராவது வந்து அங்க மேல் இருந்த தலைவர்கள் இங்கே இந்தியா கூட்டணி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சந்தித்து கூட்டணியில் இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு, இன்னும் நம்ம இருக்கோம், இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு நிலைமை, ஆனால் அகில இந்திய அளவில் நாம் இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம், இதெல்லாம் பேசியிருக்கணும்ல. இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள் கூட இன்னைக்கு தாவேகாவோடு கூட்டணி வைக்கின்ற மந்திரி சபையில் கூட்டு வைத்திருக்கின்றவர்களோட உடனடியாக போகலையே. விசிகாவுமோ அல்லது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இடதுசாரிகள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தாங்க? ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்தாங்க, என்ன செய்யலான்னு ஆலோசனை கேட்டாங்க. இப்போ வந்து ஆளுநர் ஆட்சி வந்து விட வேண்டாம், நீங்க போய் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க, அதெல்லாம் கேட்டுத்தானே வந்தாங்க. ஆனா வந்தவங்க அமைச்சரவையில பங்கெடுத்துட்டாங்க. அது ஆசை, பேராசை, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவர்களுக்குள்ள விருப்பம். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி செய்யலையே, அவங்க டைம் எடுத்தாங்கல்ல. இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க செய்யறாங்களோ அதை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னாங்க விசிகா. ஐயூமல் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் சொன்னாங்கல்ல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கல்ல. ஆனால் காங்கிரஸ் வந்து 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல, உடனே ஜம்ப் பண்ணி அப்படி போய் விழுந்தாங்க. 90 கிட்ஸ்ல கல்யாணம் ஆகாம இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு கிடைச்சவொடனே போய் விழுந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி போய் விழுந்தாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ அதற்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆட்டல. ஆனால் இப்ப கூட என்ன சொல்றாங்க? எங்களுடைய தொண்டர்களுடைய அந்த மன விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்கள் மதிக்கிறோம். எங்க தொண்டர்களுக்கு வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், அதனால் கலந்து கொள்ளல. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு மதசார்பற்ற அணி இருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும். ஓகே சார், கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இங்கேருந்து, அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஒரு சிலர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மதசார்பற்ற கூட்டணியை வச்சு அந்த போர்வைக்குள்ளே தான் திமுக இத்தனை நாள் குளிர் காஞ்சிச்சு. திமுகவிற்கு பல வரலாறுகள் உண்டு. காங்கிரஸ் இல்லாத 3ஆம் அணியை அமைத்த வரலாறும் உண்டு, அதுவும் மதசார்பற்ற கூட்டணி தான். 1989 இந்த ராகுல் காந்தியுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தினாங்க, 3ஆம் அணி அமைத்தாங்க. அந்த 3ஆம் அணி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய விபி சிங்கை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் தான். மிகப்பெரிய அளவில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் தான் 27% ஒன்றிய அரசுடைய இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா ஓபிசிக்கு. அப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடே கிடையாது. ஓபிசிக்கான 27% இடஒதுக்கீடை கொண்டு வந்து மண்டல் கமிஷனை கொண்டு வந்து சமூக நீதி காவலர் என்ற பெயரை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கும் விபி சிங் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தான் சிலை இருக்கு, வட இந்தியாவில் கிடையாது, சென்னையில் இருக்கு. அப்ப அந்த 3ஆம் அணி அமைத்த அந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஓகே சார், இப்ப 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதை நோக்கி தான் இப்ப இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியை தாண்டி 3ஆம் அணி அமைய வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்றேன், அதான் பேசிட்டு இருக்கேன். 3ஆம் அணி அணைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் செய்த துரோகங்கள் இன்னைக்கு பாருங்களேன். இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசனுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவரான அகிலேஷ் யாதவ் ட்வீட் போட்டார். அதுல வந்து அகிலேஷ் யாதவ், திரு ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜி,
கெஜ்ரிவால் எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ், இவர்களெல்லாம் வைத்து நாங்கள் இனி 3ஆம் அணிக்கான தேவை இருக்கிறதுன்னு போட்டார். இந்த காங்கிரஸ் செய்த துரோகத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. காங்கிரஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த கூட்டணியை விட்டு வெளியே போய் தாவேக்காவை ஆதரிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்த ட்வீட் போட்டார். என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நினைக்கிறார் காங்கிரஸை நாம் ஏன் அழைத்துட்டு போகணும், அதனாலதான் நம்ம வந்து நமக்கு வெற்றி கிடைக்கல. தேஜஸ்வி யாதவ் அப்படிதான், அவர் ஒரு முக்கியமான தலைவர். இன்னைக்கு லல்லு பிரசாத்துடைய மகன், இன்னைக்கும் பீகார் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர். அவரை வந்து நீங்க முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தலுங்க காங்கிரஸ். பீகார் தேர்தலில் பெரிய குழப்பம், அதுதான் ஒரு தோல்விக்கு காரணம்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காங்கிரஸால் பல மாநில கட்சிகள் படும் துயரம். நான் எதுக்கு இந்த 89 நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னா, 89களில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அப்போதைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்த அந்த முன்முயற்சி என்பது மிக முக்கியமானது. NT ராமராவ் போன்றவர்களை வைத்துக்கொண்டு 3ஆம் அணி அமைத்து VP சிங் என்ற மாபெரும் சமூக காவலரை அறிமுகப்படுத்தி அவர் செய்த, இன்னைக்கும் VP சிங் மாதிரி ஒரு பிரதமரை பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இதே மாதிரி 96 நடந்தது. 96 தேவகவுடாவை பிரதமராக கொண்டு வந்தது யாரு? திமுக. குஜராலை இது பிரதமராக கொண்டு வந்தது யாரு? ஐக்கிய குஜராலை, திமுக. அப்பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் பலரும் அமைச்சர்களாக இருந்தாங்க. இப்படி வரலாறு உண்டு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் எப்போதெல்லாம் துரோகம் செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் 3ஆம் அணி அமைந்திருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப அதற்கான வரலாறு இருக்குல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய தவறு. ஏன்னால் சோனியா காந்திக்கு விருப்பம் இல்லைங்கிற செய்தி வருது. எனக்கு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. கலைஞர் அவர்கள் திமுகவுடைய தலைவர், திமுகவுக்கு வெறும் 96 இடங்கள் கிடைச்சது. கூட கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸுக்கு 30க்கும் மேற்பட்ட இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் 163 இடங்களை வெற்றி பெற்றாங்க கூட்டணி. திமுக ஆட்சி அமைத்தது. எந்த மைனாரிட்டி ஆட்சினாலும் எந்த மினிஸ்டரும் கேட்கல. ஆனால் திமுக கொடுக்க தயாராக தான் இருந்தது. சோனியா காந்தி அவர்கள் வேண்டாம், பல குழுக்கள் இருக்கு, வேணாம், கொடுக்க வேண்டாம், வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். வெளியே இருந்து 5 வருடம் ஆதரவு கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்லுகிற ராமதாஸ் அவர்கள் இப்பொழுதும் தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்களே. இந்த வரலாறு தமிழ்நாட்டில் இருக்க. ஆனா நீங்க வந்து இப்ப பாருங்க, சோனியா காந்தி அவர்களுடைய குரலை கூட கேட்காம இன்னைக்கு அப்படி என்ன செஞ்சிட்டீங்க? 5 பேர் ஜெயிச்சதுக்கு ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு கூட்டணி தலைவர், நீங்க இந்தியா கூட்டணி, அகில இந்திய கூட்டணி தலைவராக கூட நீங்க இருந்தீங்க, காங்கிரஸ் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில கூட்டணி இருக்கு? திமுக தலைமையில மதசார்பற்ற கூட்டணி, முற்போக்கு கூட்டணி. ஒரு வார்த்தை நாங்க போகலாமா சொல்லாம கில்லாம போனீங்களே, அப்ப அந்த வருத்தம் இருக்கும்ல. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இது வந்து தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ். எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் தனக்குத்தானே தீங்கிழைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் 3ஆம் அணி வந்திருக்கிறது. ஓகே சார், நேற்று அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்கார். அதன் பிறகு காங்கிரஸோட அணுகுமுறை இதாலதான் இந்தியா கூட்டணி பலவீனமடைய செய்யுது அப்படின்னா எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் பலவீனம் அடைஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இல்ல. என்ன குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி தலைமை எடுக்கின்ற ஒரே வேளையில பல மாநிலங்களில் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற வேலையை பாஜக போன்றே காங்கிரஸும் செய்கிறது. ஏன்னா பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். அவங்க எப்படின்னா மாநில கட்சியோட கூட்டு வைப்பாங்க, அந்த மாநில கட்சியை பலவீனப்படுத்துவாங்க. மகாராஷ்டிரால சிவசேனையோட கூட்டு வச்சாங்க, சிவசேனையை உடைச்சாங்க, பலவீனப்படுத்தினாங்க. இது நடந்தது. அப்ப இது மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தனி, காங்கிரஸ் தனி, இடதுசாரிகள் தனியா இருந்தாலும் இந்த 3 பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த 3 பேருமே பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலை. ஆனால் அங்க என்ன நடந்துச்சு? இப்போ மம்தா பானர்ஜி கட்சியவே உடைக்கிறாங்க பாஜக, காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது, ஒண்ணுமே இது பண்ணல, சந்தோஷப்படுது. இங்க கேரளால கடந்த முறை முதலமைச்சராக இருந்தவர் மேல ரெய்டு பண்றாங்க, அதை காங்கிரஸ் சந்தோஷப்படுது. நடந்ததா இல்லையா?
அப்போ இப்படி ஒரு குணத்தை வெளிப்படுத்துகின்ற காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு விசிகா தலைவர் தொல் திருமா சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கிறது? சொல்லப்போனா இந்த பலவீனத்தை மறைத்து கொண்டுதான் திமுக காங்கிரஸோடு இருந்தாங்க. இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ கவனிச்சு பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்பட்டுச்சு. பல இடங்கள்ல வேட்பாளர் அறிவிச்சாங்க. காங்கிரஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கல. பல இடங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க, வேட்பாளர் யாருன்னே தெரியல. காங்கிரஸுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னார், பேர் தெரியாது. இப்போ இப்படித்தான் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸுக்கு இருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை இப்படித்தான் இருக்கிறது. அது உட்கட்சியில் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளை அந்த உறவையும் இப்படித்தான். அங்க இருக்க மாணிக் தாகூர் பேசின பேச்சு. ஓகே சார், மாணிக் தாகூர்னு கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஒரு விமர்சனம் ரொம்ப காரசாரமாக கொடுத்திருந்தார், மேடையிலலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பதிலடி கொடுத்த விருதுநகரனுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது காங்கிரஸோட வாக்கை வச்சு ஜெயிச்ச எம்எல்ஏ பதவியை உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் என்னோட பதவியை ராஜினாமா செய்ய தயார். நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்டவர் யாரு? சீமான் அவர்கள். பதில் சொல்றது யாருக்கு பதில் சொல்றீங்க? அவருக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வக்கில்ல. இல்ல, அவரு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாருங்க. சீமான் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவரை பொறுத்தவரை திமுக ஒன்றுதான், காங்கிரஸ் ஒன்றுதான், எந்த மாற்று கருத்து இல்லை. தாவேகா ஒன்றுதான், அப்படிதான் அவருடைய ஸ்டாண்டு. அப்ப நீங்க உங்களை கேட்கிறாருல, என்ன கேட்டாரு, இந்த மாதிரி திமுக ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நீங்க அவரை சொல்றீங்களே. என்ன கேட்குறேன், திமுக சப்போர்ட் இல்லாமல் நீங்க வெற்றி பெற முடியாது என்று கூட உங்களுக்கு தெரியும். தனியாக நின்று ஜெயிக்க வக்கே கிடையாது. நீங்க என்ன செஞ்சுருக்கணும், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்க. நீங்க 4% காங்கிரஸ் ஓட்டு இருக்குன்றீங்க, அதுவே உண்மையானு தெரியல. இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. எனக்கு தெரிஞ்சு 2029 தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் யார் சொன்னால் எங்கே பதில் கொடுக்குறீங்க? தென்னை மரத்தில் தேல் கொட்டினா உங்களுக்கு பனை மரத்தில் நெறி கட்டுறீங்க. இது எந்த மாதிரியான ஒரு வக்கரமான பதில் நான் சொல்கிறேன். நீங்கள் சீமானுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வக்கில்லை. அவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக நீங்கள் சீமானுக்கு பதில் சொல்லுங்கள். சீமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன திட்டுறீங்க, நான் இன்னொருத்தரை திட்டினா பதிலுக்கு அது என்ன சரியாகும்? இப்போ இப்படித்தான் இருக்கிறாங்க. இது என்னன்னா, அவர்களுக்கு திமுக மேல் இருக்கின்ற அந்த வன்மம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இவர்கள் எல்லாம். இன்னைக்கு எம்பி பதவி கொடுக்க போறாங்கல்ல ஒருத்தருக்கு, சக்கரவர்த்தி, அவரை ரொம்ப பேருக்கு தெரியுமா? ஏன் சார், அதாவது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கணும்னு தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து போராடினவர் சார். அவர் பெரிய தேசபக்தர்னு வைங்க. அங்கே கூட்டணிக்கு வேண்டு ஒரு போராடிய ஒரு தேசபக்தர், ட்ரிப்ளிகேனுடைய தேசபக்தர். அவர் அங்கே அந்த ஏரியாக்காரர் தான். ஏதோ அடையாளப்படுத்துற மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நீங்கள் ஏதோ அடையாளப்படுத்தி சொல்றது மாதிரி. அப்படி பார்த்தா ட்ரிப்ளிகேனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் அது இல்லை. அவர் திருவல்லிக்கேணியை சார்ந்தவர், அங்கே இருக்கின்ற பெரும்பாலான மக்களுக்கு தெரியாதவர். அவருக்கு இன்றைக்கி எம்பி பதவி கொடுக்குறாங்க. என்ன எது கொடுக்குறாங்க? அவர் தாவேகாவுக்கு செய்த தொண்டு, காங்கிரஸுக்கு செய்த தொண்டு இல்லை, தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் செய்த தொண்டின் காரணமாக அவருக்கு இன்றைக்கி எம்பி பதவி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதனால் இது எல்லாமே இந்த மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் தாவேகாவின் ஆதரவாளர்களாக காங்கிரஸுக்குள் இருந்தார்கள். அவ்வளவுதான். இது நான் என்ன பாக்குறேன், விஜய் அவர்களே சொன்னார்ல, காங்கிரஸ் வேணா அந்த பக்கம் இருக்கலாம், உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம். விஜய் அவர்களை பொறுத்தவரை உண்மையான காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூர் தான். அவ்வளவுதான். நீங்க மற்ற ஆட்கள்லாம் இல்லை. செல்வ பிறந்தகை கிடையாது, அங்க இருக்கின்ற இதயத்துல்லா கிடையாது, அங்க இருக்கின்ற மூத்த தலைவர்கள் கிடையாது. இவர்கள் தான் உண்மையான காங்கிரஸ். ப. சிதம்பரம் கிடையாது, அவர் கூட போய் பார்த்துட்டு வரா தெரியாது, கிடையாது. பார்த்துட்டு அவர் மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்கலாம். ஒரு முதலமைச்சரை யாருனாலும் போய் பார்க்கலாம். அது யாராக இருந்தாலும் முதலமைச்சரை பார்ப்பது என்பது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். ஏன் அவர் போய் பார்க்கலையா? முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே எல்லாரையும் போய் பார்த்தார்ல, அது மாதிரி தான். ஆனால் காங்கிரஸ் எப்படி பலவீனப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். யார் உண்மையான காங்கிரஸ் என்று யாரை அடையாளப்படுத்துகிறாங்க? இப்போ காங்கிரஸுக்காக இன்று இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படலை.
இது எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்கிற அந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு உடைவதற்கு காரணமாக இந்த கூட்டமெல்லாம் இருக்கு. அது ஒரு 3ஆம் அணிக்கான வழியை திறந்து விட்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இறுதியாக அதாவது சிபிஐயோட மாநில செயலர் வீரபாண்டியன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, தேச நலனுக்காக இந்தியா கூட்டணியை வந்து வலிமை பெற செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்றோம், திமுக இந்தியா கூட்டணியில் தொடரணும், தேச நலனுக்காகவது இந்தியா கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை. சொல்லணும்னா இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் என்னன்னு நான் திருப்பி சொல்கிறேன். 2023 ஆரம்பிக்கும் போது நோக்கம் என்ன? மதச்சார்பின்மை, தேச நலன், 2 தான், வேற ஒன்றுமே இல்லை. மதச்சார்பின்மை எப்போ வருது? பாஜகவுக்கு எதிராக வரும்போது மதச்சார்பின்மை. நம்ம எல்லாம் அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, பன்முகத்தன்மை. ஏன்னா இந்தியா என்பது ஒற்றை தேசம் அல்ல, பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குல்ல. அந்த பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியோட அடிப்படையான கொள்கை. அதனால தான் எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்க. பல்வேறு ஒரு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இல்லை, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த கட்சிகளே எதிரெதிர் இடத்துல இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்தியா கூட்டணியில் இருந்தாங்கன்னா இந்த பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும்னு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே கட்சிகளுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை செஞ்சாங்கன்னா இந்த கூட்டணி எப்படி பலம் பெறும் நான் கேட்குறேன். அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணிக்கு தான் இன்னைக்கு வழிவகுக்குது. ஏன்னால் எல்லோருக்கும் காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி வருது. ராகுல் காந்தி செய்வது சரியல்ல. நான் சொன்ன மாதிரி தேஜஸ்வி வந்து முதல் வேட்பாளராக அறிவிக்காதது பீகாரில், இங்கே வந்து தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே நைட்டாக ஓடி போனது, மம்தாவுக்கு எதிராக செயல்பட்டது, கெஜ்ரிவாலையே ஒழிச்சு கட்டினது, டெல்லியில் கெஜ்ரிவாலை ஒழிச்சு கட்டினது பாஜக இல்லை, காங்கிரஸ் தான். இப்போ இப்படியெல்லாம் இருந்தபோது அதனால தான் கெஜ்ரிவால் வரல. அப்போ இந்த அதிருப்தியை சரி பண்ணாமல் எப்படி இந்தியா கூட்டணியை கொண்டு போகுது? ஓகே சார், இறுதியான ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தோட இடம் பிடிச்சிருக்க காங்கிரஸ் நேற்று இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிடல. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தாவேகா வந்து ஒரு நம்பகத்தன்மையான பங்காளியாக இல்லை. இப்போ எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம், நான் வந்து அவரை கூப்பிடலினா இருக்கிற 8 பேருக்கும் அவர் மேல ஒரு நம்பிக்கை, நம்பகத்தன்மை இல்லை, நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும்தான் இன்னைக்கு ஆலோசனை கூட. ரொம்ப தவறு, அப்படிலாம் கிடையாது. இந்தியா இவங்களாலதான் எம்பி ஆகிறார் ஒருத்தர் இன்னைக்கு. அதைத்தான் சொல்றேன், ஆட்சி செய்கின்ற கட்சிங்க, தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற கட்சியை கூப்பிடலினா அப்படி ஒரு கணக்கீடு இல்லையே. கடந்த காலங்களில் பல கட்சிகள் போனாங்களே, எம்பி இல்லாத கட்சிகள்லாம் போனாங்க. என்னால் பட்டியல் போட முடியும். எம்பிக்கள் இல்லாத கட்சிகள் பலதும் போய் கலந்துக்கிட்டாங்களே, என்னால் பட்டியல் போட முடியும். பெங்களூரில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அது போய் அப்போ அங்கே இருக்கின்ற கட்சிகள் இப்போ மம்தா பானர்ஜி போன்றவர்களுக்கு, அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுக்கு திமுகவை விலக்கி வைத்ததை பிடிக்கல. திமுக என்பது முக்கியமான பங்காளி, முக்கியமான ஒரு கட்சி. அது இல்லாத இந்தியா கூட்டணி கூட்டத்தை அவர்கள் விரும்பவில்லை. அதுதான் அவர்கள் அழைக்கல அப்படிங்கிறது எனக்கு வந்து செய்தி. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவல்கள்.